அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட பிரத்யேகமான தேவைகள் நிறைவேற்ற ஓத வேண்டிய ஒரு சூறாவை பத்தியும் அதோட வழிமுறைகளை பத்தியும் தான் பார்க்க போறோம். உங்களது உடலில் ஒரு பகுதி இருக்கின்றன. அந்த பகுதி சரியாக இருந்தால் உடலில் மற்ற எல்லா பகுதிகளும் சரியாகவே இருக்கும். ஆனால் அந்த பகுதி கெட்டு போய்விட்டால் உங்கள் உடலில் எல்லா பகுதிகளும் கெட்டு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னைக்கு நம்ம வீடியோலயும் குர்ஆனோட இதயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். குர்ஆனோட இதயம்ன்றது சூரா யாசீன். இத ஓத வேண்டிய வழிமுறை: வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு அப்புறம் தான் நீங்க முதல் யாசீனை ஓத ஆரம்பிக்கணும். முதல் யாசீன் ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா கிட்ட இந்த தேவைக்காக நான் 41 யாசீன் ஓதுறேன்னு, இதை ஏற்றுக்கொண்டு என்னோட துவாக்களை கபூல் செய்யா அல்லான்னு நியத் செஞ்சு ஆரம்பிங்க. நீங்க முதல் யாசீன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா தொழுகை முடித்த பிறகு ஆரம்பிக்கணும். பொறுமையா அடுத்த வியாழக்கிழமை அசருக்குள்ள 40 யாசீன்களை ஓதி முடிச்சிடணும். கடைசி யாசீனை நீங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் முடிக்கணும். இந்த மாதிரி நீங்க ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹு தஆலா கிட்ட உங்களோட தேவைகள் என்னவோ அதை ஆத்மார்த்தமாவும் பூர்ண இஹ்லாஸோடையும் கேளுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமா கபூல் செய்வான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.